கடலூர் மாவட்டத்தில் நடந்த ரயில் விபத்து தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கிறது. செம்மங்குப்பத்தில் நேர்ந்த விபத்து தொடர்பாக ரயில்வே வெளியிட்ட விளக்க அறிக்கையும் முரணாக இருக்கிறது. கேட் கீப்பர் கேட்டை மூட முயன்றதாகவும் மூட வேண்டாம் என வேன் ஓட்டுநர் கூறியதாகவும் முதலில் அறிக்கை வெளியிடப்பட்டது. இரண்டாவது அறிக்கையில் கேட் கீப்பர் கேட்டை மூடியதாகவும் திறக்கச் சொல்லி ஓட்டுநர் வலியுறுத்தியதாகவும் இரண்டாவது அறிக்கை வெளியாகியிருக்கிறது. தெற்கு ரயில்வேயின் இந்த முரணான அறிக்கைகள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கேட் கீப்பர் உறங்கிவிட்டதாகவும் ஒரு தகவல் நிலவுகிறது. தொடர்ந்து இது தொடர்பாக அடுத்தடுத்த செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலவெற்றிவேல், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதா அந்த விபத்துக்குள்ளான வேன்? தற்போதைய நிலவரம் என்ன பாலவெற்றிவேல்? விக்னேஷ், கேட் கீப்பர் பங்கஜ்குமார் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக கடலூர் மாவட்ட தலைமையகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த பகுதியில் ரயில் போக்குவரத்தை சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மின்சார கேபிள்கள் முற்றிலுமாக அறுந்து விழுந்ததன் காரணமாக 200 மீட்டர் அளவிற்கு அறுந்து விழுந்ததன் காரணமாக தற்போது ரயில்வே துறை அதிகாரிகள் அதை சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இது குறித்து நம்ம நேரடியாகவே இந்த உள்ளூர் வாசிகளிடம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் உங்க பேர் என்ன? நீங்க எத்தனை வருஷமா இங்க வசிக்கிறீங்க? இந்த ரயில்வே கேட்டை பத்தி நீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பயன்படுத்துவீங்க? இது சரியாக செயல்படுமா? இல்லை, இப்போ ஆக்சுவலாக நான் 40 வருஷமாக இருக்கேன். என் வயசு 48 ஆகுது. சுமார் ஒரு 10 வருஷமாக அந்த கேட்டு அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்ன கேட்டு இல்லை, ஆள் இல்லாத கேட்டு தான். 10 வருஷமாக கேட்டு அமைச்சு ஆள்லாம் கரெக்டாக அந்த கேட்டு டைமுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னே அந்த கேட்டை லாக் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் அங்கே பஸ்ஸு வேனாக இருந்தாலும் ஸ்கூல் பஸ்ஸாக இருந்தாலும் எல்லாம் இங்கே நின்று தான் வெயிட் பண்ணி தான் போவோம். இது இடையில் வெயிட் பண்ண முடியாமல் அவங்க கம்பெனிக்கு போகிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டுக்கு அப்புறம் போயிட்டு ஏசுவாங்க, ஏன் முன்னே நீங்கள் கேட்டை போட்டீங்க அப்படின்லாம் ஏசுவாங்க. அப்பயும் கேட்டுக்கு பேர் கேட்டை திறக்க மாட்டாப்புல. இன்னையை பொறுத்தளவுக்கு இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா 7 to 9 வரைக்கும் ஸ்கூல் பஸ்ஸு ஒரு 5 ஸ்கூல், ஜீவா ஸ்கூலு, ஆனந்தம் ஸ்கூலு, சென்ட் ஜோசப், ஜிகே ஸ்கூல், எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் ஒரு 6 ஸ்கூல் பஸ் இந்த டைமுக்கு வரும். அதுமாரி இந்த பக்கத்தில் இருக்கிற தொழிற்சாலைக்கு நிறைய பேர் போவாங்க. அவங்களும் சுமாருக்கு அந்த ஒரு 7 to 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு கம்பெனி தொழிற்சாலைக்கு போகிறவங்களே ஒரு 600 பேர்கிட்ட இருக்கும். 600 பேர்கிட்ட டூ வீலரே ஒரு 200-300 டூ வீலர் பாஸ் ஆகும். அதிக போக்குவரத்து இந்த இதனுடைய ரயில்வே ட்ராக் இந்த கேட்டில் அதிக போக்குவரத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸு சுமார் 10 ஸ்கூல் பஸ்ஸு கிராசிங் ஆகும். இப்போது என்ன ஆச்சுன்னா, தற்போது நியூஸ் என்னன்னா, காலையில் கேட்டை சாத்தும் பொழுது இந்த பஸ்ஸு அந்த ஸ்கூல் பஸ்ஸு வரும்போது அந்த ஆர்ன சத்தம் அதிகமாக அடிச்சுன்னு வந்ததால் கேட்டுக்கு அப்புறம் சாத்த முடியாத சூழ்நிலையில் அவர் திறந்ததாகவும் வண்டி போனதும் ஃபர்ஸ்ட் நியூஸு அப்படின்னு தான் சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்தவங்க. அது போகிற சாத்துன்ற மாதிரி கேட்டை க்ளோஸ் பண்ணவர் ஓப்பன் பண்ணாருன்னு சொல்கிறாங்களா? க்ளோஸ் பண்ணி இருக்கும்பொழுது இந்த பஸ்ஸு டிரைவர், அந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் அதிகமாக ஆர்ன ஒலி எழுப்பினதால இவர் சாத்த முடியாத சூழ்நிலையில் திறந்து வச்சிருந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு கேட்டுக்கப்புறம் கேட்டால் தான் தெரியும். கேட்டுக்கப்புறம் கேட்கும்பொழுது அப்போ நாங்கள் தற்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேட்டுக்கப்புறம் கேட்கும்பொழுது எங்களுக்கு சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாப்புல. அது எவ்வளோ சாத்தியன்னு தெரியல. ஆக்சுவலாக அது எல்லாமே கேட்டுக்கப்புறம் கேட்டால் தான் தெரியும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆனந்தம் ஸ்கூலு, ஜீவா ஸ்கூல் பஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 60-70 பேர் அந்த ஸ்கூல் பஸ்ஸில் பயணம் பண்ணுவாங்க. இது ஒரு கிருஷ்ணசாமி ஸ்கூலுன்றதால ஒரு 5 பேர் 4 பேர் தான் பயணம் பண்ணிருக்காங்க. அதனால் ஒரு பெரிய விபத்து தவிர்த்திருக்கு. அப்போ இங்க ஒரு 4-5 பள்ளிகள் இருக்கிறது. அதுல இந்த கிருஷ்ணசாமி பள்ளியில பயணிக்கிற அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கம்மி. அந்த எண்ணிக்கை கம்மியா இருந்ததால பாதிப்பு கம்மி. ஆனால் இதே சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த ஜீவா ஸ்கூலும் வன்னியர்பாளையத்தை சேர்ந்த ஆனந்த ஸ்கூலும் சுமார் 70-80 நபர்கள் பயணிப்பார்கள். அந்த பஸ்ஸு அங்கே சம்பவம் நடந்திருந்தால் உயிர் சேதம் அதிகமாக இருக்கும். அண்ணா, நீங்க சொல்லுங்க, இந்த விபத்து நேரிட்ட போது நீங்க எங்க இருந்தீங்க? எப்போ ஸ்பாட்டுக்கு பாத்தீங்க? ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்த சொல்றேன் ஐயா. இந்த செடி இது இங்க பாருங்க, இதுல ஒரு 200 மீட்டர் அகற்றிருந்தாலே இந்த விபத்துக்கு நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. வெளி மாநிலத்துக்காரங்க, மொழி தெரியாதவங்க தான் பெரும்பாலும் எல்லா கேட்லையும் இருக்காங்க.
அதுவே நிறையா இது மாதிரி காரணத்துக்கு பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் காரணம். தமிழ்நாட்டுக்காரங்களே இங்கே ஒரு கேட்டில் கூட கிடையாது, நிறைய கேட்டில் 100க்கு 90. இந்த செடி ஒரு 200 மீட்டர் அகற்றினாலே போதும், இந்த விபத்து நடந்திருக்காது. நீங்க பாருங்க, சரியானதா என்னன்னு பாருங்க சொல்றது. அதுதான் இதுல இருந்து பாருங்க, அங்க இருந்து பாருங்க, ஒரு கேட் இதை அகற்றினாலே. செடிக்கும் இந்த விபத்துக்கு என்ன மாதிரி சம்பந்தம்? டிரைவர் வந்து எத்தனை தூரம் பார்த்திருப்பாரு, கூடிய ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் வர வரைக்கும் தெரியும் வண்டி. ஒரு 100 மீட்டர் செடினாலே அதுவும் மெயின் காரணம். டிரைவர் யாரா இருந்தாலும் எந்த பக்கமும் 2 பக்கமும் பாக்குறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. செடி இந்த செடி வரைக்கும் இருக்குது, அங்க பாருங்க பாருங்க, நீங்க படம் எடுத்துங்க. மெயின் இதே ரயில்வே துறை இதையும் செய்யணும். என்னுடைய கோரிக்கையா அதை சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு கேட்டுட்டையும் இந்த செடியை வந்து ஒரு 200 மீட்டர் இந்த பக்கம் எடுத்திருந்தாலே 2 கிலோமீட்டர்ல ட்ரெயின் வந்தாலே தெரியும், அதை சரி பண்ணிக்கலாம். அங்க பாருங்க, அங்க அப்படியே கேமரா திருப்பி பாருங்க, ட்ரெயின் அங்க பாருங்க, அங்க பாருங்க. விக்னேஷ், இந்த உள்ளூர் மக்கள் நம்மிடம் நேரடி சாட்சியாக தெரிவித்த பல கருத்துக்களை நம்ம வந்து பார்த்தோம். அவங்க வந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். 5-6 பள்ளிகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நாள்தோறும் 5 முதல் 10 பள்ளி வாகனங்கள் செல்லும் என்றும், நல்வாய்ப்பாக இன்று காலை விபத்துக்குள்ளான இந்த பள்ளி வாகனத்தில் குறைவான மாணவர்கள் பயணித்தார்கள். இருந்தாலும் அவர்களுடைய மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் 60-70 மாணவர்களும் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாலையாக இருக்கிறது. அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக இருப்பதாக இங்குள்ள உள்ளூர் மக்கள் தெரிவிக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரயில்வே துறை கொடுக்கும் விளக்கமும் உள்ளூர் மக்கள் கொடுக்கும் விளக்கமும் வந்து வேறு விதமாக இருக்கிறது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட பேசினவர் வந்து கூறிய அந்த கருத்துக்களை நம்ம வந்து கேட்டோம். அவர் வந்து குறிப்பாக பள்ளி மாணவர்கள் வந்து வந்த அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் வந்து அதிக ஹாரன் எழுப்பினாரு, கேட்டை திறக்க முற்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. இந்த பள்ளி மாணவர்களுடைய அந்த முக்கியமா அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த காட்சிகளை நம்ம பார்க்கும்போதே ரொம்ப ஒரு கடினமான ஒரு காட்சிகளாக இருக்கிறது. பள்ளிக்கு சுமந்து சென்று படிக்க வேண்டிய அந்த பாட புத்தகங்கள் தற்போது இந்த ரயில்வே டிராக் ஓரத்தில் கீழே கடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மாணவர்கள் வந்து இறந்தவர்கள் பிணவரையிலும், மற்றவர்கள் வந்து மருத்துவ அவசர சிகிச்சை பிரிவிலையும் இருக்கிறார்கள். இது போன்ற விபத்துகள் இனி எந்த பகுதியிலும் இந்தியாவில் நேரிடக்கூடாது. குறிப்பாக ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுகள் இருக்கிறது. மேலும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இல்லாத ரயில்வே கேட்டுகள் இருக்கிறது. முன்னெச்சரிக்கை இல்லாத ரயில்வே கேட்டுகள் இருக்கிறது. நம்ம முழுக்க இந்த ரயில்வே கேட் கீப்பர் மீது குற்றச்சாட்டுகளை எழுப்பினாலும் அவருக்கு வந்து சரியாக சிக்னல் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் வந்து முன்வைத்திருப்பதாக கூறப்படுது. எனவே அந்த ரீதியாக ஒரு விசாரணையும் மேற்கொள்ள வேண்டும். ரயில்வே துறை இது போன்ற விபத்துகள் இனி நேராத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கிராம மக்கள் வந்து வேதனை குரலோடு நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமா பாலவெற்றிவேல், ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த இடத்துல கேட் கீப்பர் மீது பல்வேறு புகார்கள் கூறப்படுது. பாலவெற்றிவேல், இந்த கேட் கீப்பர் பணி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எத்தனை பேர் பணியில இருப்பாங்க, அவங்களோட சுழற்சி முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது தொடர்பான தகவல் இருக்கா? விக்னேஷ், தெற்கு ரயில்வே என்பது கேரளா மற்றும் தமிழ்நாட்டை உள்ளடக்கக்கூடிய ஒரு ரயில்வே மண்டலமாக இருக்கிறது. இதில் ஒட்டுமொத்தமாக 495 ரயில் நிலையங்கள் இருக்கிறது. இதில் 900க்கும் மேற்பட்ட இந்த ரயில்வே கேட்டுகள் லெவல் கிராசிங் என குறிப்பிடுவார்கள். அதாவது ரயில்வே டிராக் போகும், அதன் வழியாக சாலை வந்து ஊடுருவி செல்லும். சென்னை போன்ற நகரங்கள்லாம் சுரங்கப்பாதை வந்து ரயில்வே கேட்டுகளை வந்து தோண்டப்பட்டிருக்கும். பல நகரங்களில் ரயில்வே மேம்பாலங்களும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் வந்து கிராமப்புறங்களில் சிறிய சாலை இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற லெவல் கிராசிங் பகுதியில் ரயில்வே கேட்டுகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ரயில்வே கேட்டுகளில் 3 வகையான ரயில்வே கேட்டுகள் இருக்குது. ஒன்று மேன்டு ரயில்வே கேட் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து மனிதர்கள் இருப்பார்கள், அவங்க வந்து செயல்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்குது. ரெண்டாவது இருக்கக்கூடியது அன்மேன்டு ரயில்வே கேட் அப்படிங்கிறாங்க. அதில் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, கேட்டும் இருக்காது, மக்கள் தான் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த அன்மேன்டு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமானது. எப்போ ரயில் வரும் அப்படின்னு மக்களுக்கு தெரியாது, அவர்களே உணர்ந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக் ரயில்வே கேட். இந்த ஆட்டோமேட்டிக் ரயில்வே கேட் தான் வந்து அனைத்து ரயில்வே லெவல் கிராசிங்லையும் பொருத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பணியில் தற்போது தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 60% பகுதிகளில் வந்து இன்னமும் இந்த மாதிரி வந்து மேன்டு ரயில்வே கேட் தான் இருக்கிறது. அன்மேன்டு ரயில்வே கேட் வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டதாக கூறப்படுது. இருந்தாலும் இந்த மேன்டு ரயில்வே கேட்டை பொறுத்தவரையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட
கொடுக்கப்படும் அந்த பணி அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து அவங்க வந்து அதிகப்படியான ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான விதத்தில் வந்து சிக்னல் தரப்படவில்லை. மேலும் அவர்கள் சரியாக செயல்படுகிறார்களா இல்லையா என்பதை கண்காணிப்பதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பங்கஜ் குமாரினுடைய அந்த கேட் கீப்பருடைய அறை. இந்த பகுதியில் தான் வந்து கேட் கீப்பர் வந்து அமர்ந்திருப்பார். கேட் கீப்பர் அவருக்கு வந்து இங்கே வந்து ஒரு டெலிஃபோன் லேண்ட்லைன் கேபிள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் அந்த இடத்துல அந்த பகுதியில் இருந்து அவருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சிக்னல் கிடைக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரெயின் வரும் அப்படிங்கிற ஒரு சார்ட் மேலே பொருத்தப்பட்டிருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இது வந்து லேண்ட்லைன் ஃபோன். இது வந்து எந்தெந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அவருக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் கேட் டெலிஃபோன் மூலமாக அவருக்கு வந்து வரக்கூடிய அந்த தகவலை வந்து அவர் பெற்றுக்கொண்டு அதன்படி அவர் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. நம்ம அந்த அட்டவணையில் பார்க்குறோம், இந்த ரயில்வே கேட்ல மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை ரயில்கள் வந்து கிராஸ் ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ரயில்கள் இருக்குது. இந்த ரயில்கள் வந்து கிராஸ் ஆகிற நேரத்தில் சிக்னல் சரியாக செயல்பட்டு இந்த லேண்ட்லைனில் வந்து ஒலிப்பான்கள் எழுப்பப்படும். அதன் பின்னால் வந்து ரயில்வே கேட் வந்து ஓப்பன் பண்ணப்படும். அவர் கை மூலமாக ஓப்பன் பண்ணப்படும். கையில் வந்து டார்ச் லைட் வச்சிருப்பாங்க. ட்ரெயின் ஒருவேளை கிராஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி டார்ச் லைட் அடிச்சு இது வந்து கடந்து சென்று விட்டது அப்படிங்கிற ஒரு சமிக்கையும் தெரிவிப்பாங்க. ஒட்டுமொத்தமாக இது வந்து துறை ரீதியான தோல்வியாகவே நம்மளால பார்க்க முடிகிறது. விக்னேஷ், நிச்சயமா பாலவெற்றிவேல், ஒரு பக்கம் ரயில் விபத்து அப்படிங்கிறது சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் மறுபக்கம் ரயில்வே ஊழியர்களோட பணி அழுத்தம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயமும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன? உயிரிழப்பு 3ஆக உயர்ந்திருக்கிறது. தற்போதைய அப்டேட் என்ன ஸ்ரீ? இந்த 3 குழந்தைகள் உயிரிழந்ததும் ஒட்டுமொத்தமாக கடலூர் மருத்துவமனையில் வந்து மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ரயில்வே துறையும் தற்போது விசாரணைக்கு ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட இடத்தில் ரயில்வே எஸ்பி வந்து தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறார். இதுக்கு முழுக்க காரணம் ரயில்வே துறை தான் என்று அழுத்தமாக சொல்லலாம். ஏனென்றால் கேட் கீப்பர் கேட்டை போடாத போது ரயில் எப்படி இயக்கப்பட்டது, குறிப்பாக அதற்கு சிக்னல் கொடுத்தது யார், சிக்னல் கொடுக்காத போது ரயில் இயக்கப்பட்டது எப்படி என்பது பல்வேறு கேள்வியை நாம் விபத்து நடந்தவுடனே நாம் தெரிவித்திருந்தோம். அதேதான் தற்போது காவல்துறையும் கேட்கிறார்கள். ரயில்வே துறையும் அதன் அடிப்படையில் தான் கேட் கீப்பர் மீது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கேட் கீப்பர் செய்த தவறின் காரணமாக 3 குழந்தைகள் உயிர் பறிபோயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படுது, மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளிக்கு அனுப்பினால் பள்ளிக்கு முடித்துவிட்டு வீடு திரும்புவார்கள் என்று நினைத்தால் இதுபோல் உயிரிழந்த உடலை தருகிறார்கள் என்ற ஒரு கவலையோடு தான் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நம்மிடம் இங்கிருந்த ஒரு பெற்றோரை கேட்கலாம். அவருடைய கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்ப நீங்க வந்து பார்த்ததுல விசாரிச்சல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தவறு நடந்து சொல்றாங்க? ஒன்றில் இது முழுக்க ரயில்வேனுடைய கவனக்குறைவு தான் காரணம். குறிப்பா அங்க இருக்கிற கேட் கீப்பர் வந்து மது அருந்தி விட்டு அவர் தூங்கிட்டாருன்னு சொல்றாங்க. அதாவது இது லாங்குவேஜ் கம்யூனிகேஷன். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தெரியாத ஒரு தொழிலாளி ரயில்வே கேட் கீப்பரா இருக்கிறாரு. வட மாநிலத்தவரை கொண்டு வந்து இங்க வந்து கேட் கீப்பரா வச்சிருக்காங்க. அவருக்கு அந்த கம்யூனிகேஷன் வருது, ட்ரெயின் வருதுன்னு அவர் அது தெரியாத தமிழ்ல அவங்க சொல்லியிருக்கலாம். அது தெரியாத லாங்குவேஜ் ப்ராப்ளம் முக்கியமான இருக்கு. வட மாநிலத்தவர்களை வந்து தமிழ்நாட்டில் இந்த ரயில்வே துறையில அதிகமாக வேலையில புத்திக்கிறது ஒரு முக்கிய காரணம். குழந்தைகளை நம்பி காலையில பள்ளிகளுக்கு அனுப்புறோம். பள்ளிகளுக்கு அனுப்பின குழந்தைகள் 3 பேர் இன்னைக்கு வந்து பிணமாக எங்களுடைய பெற்றோர்கள் கையில கிடைக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய மன வருத்தத்தை உருவாக்கிறது. குறிப்பா இந்த ரயில்வே கேட்ல அந்த தம்பி கேட் கீப்பர் மது அருந்தி விட்டு தூங்கிட்டார் என்று ரயில்வே போலீசாரே சொல்றாங்க. கேட்டை மூட வேண்டிய ஒரு கேட் கீப்பர் ஊழியர் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேல நியமிக்கிறப்ப அந்தந்த பகுதியில் அந்தந்த பகுதி தெரிந்த மொழியாளர்களை, குறிப்பா கேரளானா மலையாளம், கர்நாடகானா கன்னடம், தெலுங்கு பேசுறதுல தெலுங்கானால தெலுங்கு, தமிழ்நாட்டில் தமிழ், இது மாதிரி ஆளுங்களை நியமிக்கணும். குறிப்பா இவங்க வட மாநிலத்தவர்களை குறிப்பா கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கேட் கீப்பரும் போட்டதுனால அவங்களுடைய மொழி பிரச்சனை இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த குறிப்பா இந்த ரயில்வேனுடைய அசாதாரண சூழ்நிலை மக்களை இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு பெரிய துறை ரயில்வே துறை. இந்த ரயில்வே துறையால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கெயின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு ரயில்வே துறை மக்களுக்கு சேவை செய்யவே இல்லாம ஒரு சில திறமையற்ற அலுவலர்களையோ அதிகாரிகளையோ போட்டுக்கிட்டு இங்க வந்து மக்கள் உயிரில காவு கொடுத்திருக்காங்க. 3 உயிர்கள் இன்னைக்கு இருந்திருக்கு. இதுக்கு மத்திய அரசு என்ன செய்ய போறதுன்றதை நாங்க எங்களுடைய பெற்றோர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
குறிப்பாக அவர்கள் சொல்லும் இதே காரணத்தை தான் ஒட்டுமொத்த பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் கூட இந்த விபத்தை பார்த்து கண்கலங்கிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இங்கே அதிகமான பெண் காவலர்கள் இருந்தார்கள். அவர்கள் பணியின் போது இந்த குழந்தை ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகளா இருக்கு. உள்ளூர் மக்கள் சொல்ற தகவலுமே பல்வேறு அதிர்ச்சிகளை ஏற்படுத்துது. கேட் கீப்பர் மீது முற்றிலுமாக குற்றம் சொல்வதா, ஒட்டுமொத்த ரயில்வே துறையின் இது அலட்சியமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு.